அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அன்பும் கிருபையும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நாம் இப்பொழுது பார்க்க போகிற தலைப்பு கணவன் மனைவி. கணவன் மனைவியை பற்றி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் என்ன கூறுகிறான்? ஹுன்ன லிபாசுல்லக்கும் வஅன்தும் லிபாசுல்லஹுன். அவர்களுக்கு நீங்கள் ஆடை, உங்களுக்கு அவர்கள் ஆடை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மற்றொரு வசனத்தில் ஒமின் ஆயாத்தியன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா இன்ன ஃபீ ذلك லஆயத்தன் லிகௌமி யதஃபக்கரூன். நிச்சயமாக அவனுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளதாக இருக்கு. அவன் உங்களுக்காக உங்கள் இனத்தில் இருந்தே மனைவியரை படைத்தான். லிதஸ்குனு இலைஹா, அவர்களிடம் நீங்கள் அமைதி பெறுவதற்காக வேண்டி. இன்னும் உங்களுக்கு மத்தியில் அன்பையையும் கருணையையும் அவன்தான் உருவாக்கினான். அன்பு, பாசம், நேசம், இந்த விஷயங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் தான் உருவாக்குறான். இன்ன ஃபீ ذلك லஆயத்தன் லிகௌமி யதஃபக்கரூன். நிச்சயமாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அத்தியாயத்தில் நிறைய சான்றுகள் உள்ளன என்று அல்லாஹ் கூறுகிறான். சில நேரங்களில் இந்த திருமணம், அந்த உறவு என்பது, திருமண வாழ்க்கை என்பது ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு வாழ்வதில் தான் இருக்கு. ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை, அந்த ஈகோ போன்ற அந்த வரட்டு கௌரவம் இல்லாமல் நார்மலாக வாழக்கூடிய அந்த தன்மை இருந்தால்தான் அங்கே சுபிச்சம் உண்டாகும். பரக்கத்து, ரஹ்மத்தும் ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே ஏற்படும். நீ ஆண் என்றோ நான் பெண்ணு என்றோ அதில் ஒரு பெருமையோ வக்கர புத்தியோ நமக்கு ஏற்பட்டு விடவே கூடாது எந்த காலத்திலும். என்னென்று சொன்னால், இந்த அழகு, இந்த அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, நீங்கள் அவர்களுக்கு ஆடை, உங்களுக்கு அவர்கள் ஆடை என்று. அதாவது மானத்தை மறைப்பதற்கு அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு ஆடையை கொடுத்துருக்கான். அந்த ஆடையின் மூலமாகத்தான் உனக்கு கண்ணியம் ஏற்படும், அழகு ஏற்படும், அந்தஸ்து ஏற்படுது. அது போல தான் இருக்கணும் அப்படிங்கிறதும். கணவனும் மனைவியும் ஆடை, பெண்ணுக்கு ஆணுது ஆடை, ஆணுக்கு பெண்ணுதன் ஆடை என்று அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இங்கே ஆடையை கொண்டு ஓமைப்படுத்தி சொல்கிறான். ஒரு எக்ஸாம்பிள், இதில் ஒரு உதாரணம் தான். ஆக எல்லாம் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்று வருகிற பொழுது கணவன் மனைவி என்ற அந்த உறவு இருக்கு இல்லையா, அது புனிதமானது என்று குர்ஆன் சொல்கிறது. ஆக எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் கணவன் என்று சொல்லக்கூடியவன் மனைவியையும், மனைவி என்று சொல்லக்கூடியவன் கணவனையும் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் நேசத்தோடும் பாசத்தோடும் பரிவோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.